ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் பிடிச்ச இயற்கை காளான் நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணினேன். அப்போ அவங்க வந்து எப்படி சுத்தப்படுத்துறதுன்னு கேட்டாங்க. அப்போ தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்கங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஒன்றும் இல்லைங்க, இந்த காளானை திருப்பி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி மெல்ல இழுங்க, அதில் லேசாக அப்படி அடர்த்தி எடுத்தாலே வந்துடும். அப்படி வந்து வராததை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத அப்புறம் பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தண்டு பகுதியை நம்ம வந்து பயன்படுத்தலாம் சமையலுக்கு. அந்த ரிங் மாதிரி இருக்கிறதையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கத்தியை வச்சு லேசாக சுரண்டி கொடுத்தாலே சூப்பராக வந்துடும். இந்த மாதிரி சுத்தப்படுத்திட்டு இதை மட்டும் நம்ம வந்து பயன்படுத்திக்கிறதுக்காக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் நல்லா வராட்டி எப்படி எடுக்கிறதுங்கிறது பாருங்கள். இந்த மாதிரி கத்தியை வச்சு லேஸ் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா அந்த தோல் மாதிரி இருக்கிற பகுதி வந்துடும். இல்லைன்னா நம்ம கையால் எடுத்தாலுமே சூப்பராக வந்துடும். வராட்டி கத்தியை வச்சு பயன்படுத்திக்கோங்க. 2-3 தடவை கழுவிடுங்க. மண் இருக்கும், எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள். கழுகுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு இளம் சூடான தண்ணி விட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் பிழிஞ்சிட்டு நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம். ரொம்ப ஈஸியாக சுத்தம் பண்ணிட்டோம். இது ரொம்ப சுவையான காளான். அவ்வளோதான். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன்.